ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜானர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ வைபவும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே அனாதையா இருக்காங்க. அவங்கள லிவிங்ஸ்டன் தான் எடுத்து வளர்க்குறாரு. அவரு பார்த்தீங்கன்னா இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பாஸ் இருக்காரு. அவர் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க வீட்டுல நிறைய பணம்லாம் வச்சிருக்கேன், ஆனா வீட இன்சூரன்ஸும் பண்ணியிருக்கேன், அதனால இந்த பணத்தெல்லாம் யாரையா வச்சு ஆட்டைய போட்டா நமக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற. அதுக்கு என்ன, நம்ம பசங்க இருக்காங்க வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைபவியும் அவங்க ஃப்ரெண்டையும் வச்சு அந்த பணத்தெல்லாம் ஆட்டைய போடுறாங்க. ஆட்டைய போட்ட பணத்தை பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து தொலைச்சிடுறாங்க. இப்போ இந்த பாஸ் கேட்க ஆரம்பிக்கிறாரு, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு கிங்ஸ்லி அறிமுகம் ஆகுறாரு. அவரு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 4 கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பழைய காலத்துல அதாவது 80ஸ்ல எல்லாம் பயங்கரமா திருட்டுத்தனம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அவங்களே இவரோட கோத்து விடுறாங்க. இந்த கேங் சேர்ந்து என்ன ஒரு ஹேஸ்ட பிளான் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்துல பல பேர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆக்டர்ஸா பார்த்து போட்டிருக்காங்க. குறிப்பா வைபவ் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனந்தராஜ், மொட்டா ராஜேந்திரன் அப்படின்ட்டு ஒரு காமெடி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ எல்லாருமே எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துள்ள ரோலர் மணிட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன, இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருந்துமே இந்த படத்துல பெருசா காமெடி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியமே. படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது யார் கேரக்டருமே பெருசா இதுல யாரோடையுமே மிங்கிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. நமக்கு படம் ஃபுல்லா தெரிஞ்ச மூஞ்சா இருக்கு, எல்லாருமே காமெடி பண்றவங்களா இருக்காங்க, ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த படத்துல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபில நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. பிஜிஎம் சாங்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இமான் பண்ணியிருக்காங்க, பட் அந்த அளவு இம்ப்ரெசிவா இல்ல, இன்னும் கூட பெட்டரா பண்ணியிருக்கலாம். சரி, காமெடி தான் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேயா படத்தை எழுதி எடுத்திருப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ அது ஒரு படத்தை எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, எங்கேஜிங்கும் பண்ணல. பல சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளும் லாகிங்காகவும் தான் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.